கூட்டு கையெடு. நம்ம இது கொண்டு வந்து அடுக்கரில் கொண்டு வந்திருக்கேன். இது கொண்டு வரக்கூடாது. ஒத்த அரளி போய் கொண்டு வரணும். மஞ்சள் கொம்பால கொண்டு வரணும். உனக்கு டோக்கன் கொடுத்துருந்தாங்கல்ல, டோக்கன் இங்கே எடு. இந்த இடத்துல மந்திரிக்க பொருள் போட்டுருக்காங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் படிக்க தெரிஞ்சா படிச்சு பார்த்துக்க சொல்லுங்க. இந்த பொருள் கொண்டு வரணும். சித்தருக்கு சமாதிக்கு தேவையான பொருள் இங்கே இருக்கு. இந்த அம்மா கூட வந்து யாருப்பா? அதுக்கு பணங்க அங்கே வந்து தரேன். பணம் 520 பாதை வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி நவதானி கொண்டு வந்திருக்கா. அடுத்தபடி கரண்ட் வச்சிருக்க அந்த அம்மா. அடுத்து விரலி மஞ்சள் அந்த அம்மா வச்சிருக்கா. சரி, அடுத்த அரளிப்பூ ஒத்த அடுக்கு. நீ கொண்டு வந்து அடுக்கு அடுக்கு கொண்டு வந்திருக்க. செவப்பு ஒத்த அடுக்கு, வெள்ளை ஒத்த அடுக்கு கொண்டு வரணும். சரியா? அதுக்கு கீழே சித்தருக்கு சமாதிக்கு இதெல்லாம் வந்து இந்த தம்பிட்டு கொடுத்துரும். இதெல்லாம் சமாதிக்கு வேணும். அடுத்த இடம் வரும்போது கொண்டு வந்து சமாதிக்கு சித்தருக்கு 2 செட்டு கொண்டு வந்துரு. இது மட்டும் ஒரு செட்டு கொண்டு வந்து. ஆமாம், வேப்பமத்த வேலை பாருமா. பேர் சொல்லுமா. ஊரு என்ன மாவட்டம்? என்ன தொந்தரவு வந்திருக்க? தொட்டு காமிங்க. அப்படிப்பா அந்த அம்மா அப்படிப்பா. கால் பார்த்து மேலே தூக்குமா. தொட்டு காமிமா. போகிற முள்ளாட்டம் இங்கெல்லாம் மிதிக்கவே முடியல சாமி. 3 தடவை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்களா? இல்லைங்களா? கீழே வைப்பா. 540 ரூபா கொடுமா. இப்போ இருக்கிறத கொடுமா. அடுத்த வாரம் இல்லை, நாளையிலேருந்து 3 நாள் வரணும். நாளைக்கு மருந்து பணம்னு எழுதி போடுவாங்க. மருந்துன்னு வந்துச்சு நீ பாக்கி 540 ரூபாய்க்கு இப்போ எவ்வளோ கொடுக்குறியோ கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிரு. பணமும் வந்துச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்குற அந்த பணத்தை திரும்பி நாளைக்கு கொடுத்துருவோம், வாங்கிட்டு போயிரு. 8 மணிக்கு இங்கே இருக்கணும். இந்த டைமெல்லாம் நீ நட சாத்திடுவான். வாங்கிக்கோங்க பார்த்தா 8 மணிக்கெல்லாம் இருக்கணும். 12 மணிக்கெல்லாம் நீங்கள் நட சாத்திடுவோம். அடுத்த 4:50 தான் கணக்கு வச்சுக்கோ. சரி, 50 ரூபா கொடுத்துருக்காங்க. நாளைக்கு சொல்லிடு. அப்படியே நீங்கள் பேசுங்க, அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 50 ரூபா கொடுத்துருக்காங்க சாமி. மருந்துக்கு 50 ரூபா கொடுத்துருக்காங்க, மிச்ச காசு நாளைக்கு கொடுப்பாங்க. மருந்துக்கு 50 ரூபா கொடுத்துருக்காங்க, மீதி கேஸ் நாளைக்கு தராங்களாமா சாமி. தொந்தரவு ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சுமா? 2 வாரமாக இப்படியாங்க. எங்கே வைத்தியம் பார்த்தீங்கம்மா? எங்கேயுமே பார்க்கலீங்க. அப்புறம் எப்படிமா ஆயில் மெடிக்கல் வீட்டுக்கு வந்துச்சு? எப்படிமா அதை எடுத்து தடவுனா? அது மூவு போடணும். அது எதுக்குமா தடவுனா? அது மருந்து தானே. ஓ, சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிற? 20 ரூபாய் தாங்க வைக்கிறேன். ஆமாம், 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிற? 20 ரூபாய்க்கு மேலே 300 ரூபா வைக்கிறேன். அது இப்போ கொண்டு வரலையே. அம்மா 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிற? திரும்பாதம்மா. 50 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி சொல்றாங்க. அதான் 20 ரூபா 30 ரூபா வைக்கிறேனுங்க. போமா போப்பா நம்ம